பார்த்தா தெரியலையா? பார்சல் தான். பார்சல் தெரியுது. என்ன பார்சல்? ஹனி. யூ மீன் தேன்? ஆமா. நம்ம வீட்டு தான் ஆல்ரெடி தேன் இருக்கு, அப்புறம் எதுக்கு இது? இதுல என்ன ஸ்பெஷல்னா, நம்ம கோயம்புத்தூர்ல கோவை நெக்டார் ப்ராடக்ட்ஸ் காரங்க இயற்கையான முறையில தேனீக்களை பராமரிச்சு தேனை கைப்படாத முறையில நம்மளுக்கு எடுத்து தராங்க. இவங்க மலையடிவாரத்துல பூக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல தேன் பெட்டிகளை வச்சு பூக்கள்ல இருந்து தேனீக்கள் மூலமா தேனை எடுத்து நம்மளுக்கு மல்டி ஃபிளாரல் ஹனியா தராங்க. இதுல முருங்கை தேன், நாவல் தேன், வேம்பு தேனை விட மெடிக்கல் வேல்யூ அதிகமா இருக்கு. இப்ப புரியுதா நான் ஏன் கோவை நெக்டார் ப்ராடக்ட்ஸோட மல்டி ஃபிளாரல் ஹனியை வாங்கினேன்னு? புரியுது. தேனை யூஸ் பண்றதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனாலதான் ஒயிட் சுகருக்கு பதிலா தேனை யூஸ் பண்றது புத்திசாலித்தனம் நம்ம டாக்டர்ஸே சொல்லிருக்காங்க. நீ சொல்றத பார்த்தா எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. எங்க அதை கூட எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆமா, இதை எப்படி ஆர்டர் பண்றது? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுலயே நீங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். கூட எல்லாத்தையும் நீயே சாப்பிடுற போல, நான் எனக்காக வாங்கினேன். ஒரு தேன் அடியே தேன் சாப்பிடுது. இருங்க, நான் வரேன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஒரு புள்ளைக்கு வழி இல்ல, வெளியில தலை காட்ட முடியல. யார் வீட்டு விசேஷத்துக்காவது போனா உங்க வீட்டுல விசேஷம் பண்ணி எல்லாரும் என்ன கேக்குறாங்க. அவங்களுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? என் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. அழகான ஆம்பளை புள்ளைய பெத்துட்டாலாம். இப்பதான் போன் பண்ணாங்க. நான் எந்த கொஞ்சம் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போவேன்? எங்கேயும் போவோம், நான் வீட்லயே இரு. ஏண்டா, ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க வழியில அதோட வீட்டை விட்டு அனுப்பிடான்னு சொன்னா நீ என்னைய வீட்லயே இருக்க சொல்ற? என்னமா உன் பிரச்சனை? பிரச்சனை எனக்கு ஒண்ணும் இல்ல, உன் பொண்டாட்டிக்கு தான். என் அண்ணன் பொண்ணை கட்டிக்கன்னு அப்பயே சொன்னேன். இப்ப பாரு, ஏன்னு கேட்கறதுக்கு சொந்தமும் இல்ல, பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு புள்ளியும் இல்லை. தினமும் இப்படியே பேசிட்டு இருக்காதம்மா, பாவமா அவ. நான் பேசுறது மட்டும் தாண்டா உனக்கு கேக்குது. வெளியில போய் பாரு, ஊர்ல இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியும். சும்மா இருமாமா. சாப்பிட்டுருங்க. வரமா. அத்தை, நீங்க சாப்பிடுறீங்களா அத்தை? எனக்கு ஒண்ணும் வேணாம். நானா சாப்பிட்டு வேலைக்கா போறேன்? வீட்டுல தானே இருக்கேன். வீட்டுல யாரும் மதிக்கிறதும் இல்லை. யாருத்த இந்த வீட்டுல உங்களை மதிக்கல? வீட்டுல இருக்கவங்க மதிச்சா போதுமா? சொந்தக்காரங்க மதிக்க தேவையில்ல. எங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே ஆம்பளை புள்ளைய பெத்துட்டா. இங்க கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகி ஒண்ணுத்துக்கும் வழிய காணும். நீ வீட்டுல இருக்க, அவன் வேலைக்கு கிளம்பி போயிடறான். சொந்தக்காரங்க மத்தியில நான் தானே பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் பாக்கலான்னு இருக்கீங்க. நீ ஆஸ்பத்திரி போய் பாரு, நான் என் பையனுக்கு வேற பொண்ணு பாக்குறேன். ஏங்க உலவி, நாளைக்கு லீவ் போட முடியுமா? நீங்க வெளியே போகணுமா? ஹாஸ்பிட்டல் போலாமா? அம்மா எதுவும் சொன்னாங்களா? அவங்கன்னு இல்ல, எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க. ஏய், கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி? அவசரம் நம்மளுக்கு இல்லைங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு. பாவங்க அத்தை, என்னாலதான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக முடியலன்னு சொல்றாங்க. பிரச்சனை உன்கிட்ட இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டேன். அம்மா சொன்ன மாதிரி வேற ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. பிரச்சனை என்கிட்ட இருந்தா? அப்படிலாம் எதுவும் இருக்காதுங்க. இருந்தா? அப்படி இருந்தாலும் சரி பண்ணிடலாம். ஹாஸ்பிட்டல் போனீங்களா? என்னாச்சு? முகத்தை பார்த்தாலே தெரியுது. வழக்கம் போலதானே டாக்டர் கைய வச்சிருப்பாரு. இதுக்குதான் சொல்றேன், நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்குதான், பாக்கலாமா? பாருமா, பொண்ணு இல்ல, நல்ல பையனா பாருமா. என்னடா சொல்ற? எதுக்கு பையன் பார்க்கணும்? அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, எனக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன நீங்க தூங்காம யோசிச்சுட்டு உட்காந்துருக்க? அத்தைகிட்ட என்ன சொன்னீங்க? ஏன்
நீ இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதுவா, பிரச்சனை உன்கிட்ட இல்லை என்கிட்ட தான் சொன்னேன். ஏங்க அப்படி சொன்னீங்க? நான் மட்டும் மாத்தி சொல்லாம இருந்திருந்தேனா என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும். இனிமே பாரு அம்மா உன்னை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு. அதுக்கு நீ இப்படியா சொல்வீங்க? மத்தவங்கள என்ன நினைப்பாங்க தெரிஞ்சிச்சுன்னா? யாரை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ பாரு.